நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. பரலோக ராஜ்யத்தை குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி மத்தேயு 13வது அதிகாரம் வசனம் 11. மேத்யூ சாப்டர் 13 verse 11. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. விதையை பற்றின ஓமைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு சொல்லி முடித்த பிற்பாடு அவருடைய சீஷர்கள் அவரிடத்துல கேட்கிறாங்க, ஏன் அவங்களோட ஓமைகளாகவே பேசுறீங்கன்னு சொல்லி. அந்த கேள்விக்கு பிரதியுத்தரமாகவே இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அவருடைய சீஷர்களுக்கு பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை அறியும்படி அருளப்பட்டிருக்கிறது, ஆனா அந்த ஜனங்களுக்கோ அருளப்படவில்லை. அந்தபடியாக பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறத குறித்து பிரசங்கிக்க வேண்டிய சீஷர்களிடத்திலேயே எல்லா ஓமைகளும் விளக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்தபடியா ஓமையா சொல்லப்பட்ட அநேக காரியங்களை அவருடைய அப்போஸ்தலர்கள் நமக்கு விளக்கமா வேதத்துல எழுதி கொடுத்திருக்கிறாங்க. அப்படி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஓமையாக சொல்லப்பட்ட காரியங்களும் நமக்கு விளக்கமாக கையளிக்கப்பட்டிருக்கு. அவருடைய அப்போஸ்தலர்கள் மூலமாக நமக்கு வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கு. அதுலயும் முக்கியமா பவுலடியார் நிருபங்கள்ல பல விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்தி கொடுத்திருக்கிறாரு. இந்தபடியான காரியங்களை நாம புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கிறோமா? இப்படி வெளியாக்கப்பட்ட காரியங்கள் கூட சிலருக்கு இன்னும் புரியாம இருக்கு. எதனால? வேதத்தின் வார்த்தைகளுடைய மகத்துவங்களை அறியாம இருக்கிறதுனால. ஆனா இந்த கடைசி நாட்கள்ல பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கும் போது இந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களும் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டும் இருக்கு, வெளிப்பாடாகவும் கொடுக்கப்பட்டும் இருக்கு. அதே போல வேதத்தை வாசிக்கணுங்கிற தாகமும் அநேகருக்குள்ளார உண்டாயிருக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி இந்த நாள்லயும் அருளி செய்யப்பட்டிருக்கு. அந்த விளக்கங்களை நமக்கு அநேக போதகர்களும் நல்ல பிரசங்கிமார்களும் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம வார்த்தையின் மேல தாகமுள்ளவர்களாக இருக்கிறவங்களுக்கு ஆவியானவர் தாமே அதை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுது இல்லையா, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இங்க சொல்லப்பட்டிருக்கிற அபிஷேகம் சத்தியம் யாரை குறிக்குது? சத்திய ஆவியானவரை. அவர் தாமே நமக்கு வரப்போகிற காரியங்களை கூட சொல்லுவார்னு சொல்லிட்டு யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே சொல்றாரு இல்லையா. அந்தபடியாக வேதத்தை தனிப்பட்ட முறையில நாம தியானிப்பவர்களாக இருந்தோம்னா அவர் தாமே நாம அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களையும் வரப்போகிற காரியங்களையும் நமக்கு உணர்த்து வைக்கிறவரா இருப்பாரு. அதுவும் பரலோக ராஜ்யத்திற்குரிய காரியங்களை நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துவாரு. முக்கியமா பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிற இந்த நாட்கள்ல இந்தபடியான தாகம் உள்ளவர்களுக்கு இந்த காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு, வெளிப்பாடாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இதை யாரால உணர்ந்து கொள்ள முடியல? இதை லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் இன்னும் தெளிவாக விளக்குது. அதுல 8வது அதிகாரம் 10வது வசனத்துல இதே போல தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டு உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் ஓமைகளாக சொல்லப்படுகிறதுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்தபடி யாரெல்லாம் அசட்டை பண்ணி கண்டும் காணாதவர்களாக கேட்டும் உணராதவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த காரியம் மறைப்பொருளாகவே வைக்கப்பட்டிருக்கு. அப்போ நாம என்ன செய்யணும்? பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குதுங்கிறத அறிந்து கொண்டு வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கணும். அதற்காக நேரம் செலவிட்டு தியானிக்கணும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பல விளக்கங்களை கொடுப்பாரு. அதே போல நாம தெரிந்து கொள்ளணுங்கிற காரியத்தை நம்முடைய சபைகள்லயும் தேவன் கேட்க செய்வாரு. இந்தபடியா பரலோக ராஜ்யத்தின் ரகசியமானது இந்த நாட்கள்ல வெளியரங்கமாக அறிவிக்கப்படுகிறது, வெளிப்பாடாகவும் கொடுக்கப்படுகிறது. இதை பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம காணப்பட வேண்டாமா? அந்த வாஞ்சியும் தாகமும் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளயும் வேண்டாமா? அந்தபடியானவர்களாக நாம காணப்படணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. இதை அறிந்து கொண்டு ராஜ்யம் சமீபமா இருக்கிற இந்த நாட்கள்ல பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படவும் வெளிப்பாடாக பெற்றுக்கொள்ளவும் அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா.
அப்பா, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை உம்முடைய சீஷர்களுக்கு நீங்க வெளிப்படுத்தினது போல அவர்கள் எங்களுக்கு வேதத்தின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்காங்க தகப்பனே. அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்களா இருக்கிற நாங்க ராஜ்யம் சமீபமா இருக்கிற இந்த நாட்கள்ல இன்னும் அதிகமாய் உம்முடைய பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை தெரிந்து கொள்ள ஒவ்வொரு நாளும் உம்முடைய வேதத்தை தியானிக்கணும் தகப்பனே. ஆம் ராஜா, உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை ஆவியானவர் மூலமா எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கீங்க. அதை பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு ஆராய்ந்து அறிந்து கொள்ளவும் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. அப்படியாய் நீங்க அருளி செய்ய போகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.